இயக்குனர் அமீர் கதாநாயகனாக நடித்துள்ள உயிர் தமிழுக்கு படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியின் பத்திரிகையாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட இயக்குனர் அமீரிடம் செய்தியாளர்கள் போதைப் பொருள் கடத்திய ஜாஃபர் குறித்து கேள்வி கேட்கவே அதற்கு அமீர் கடும் கோபம் கொண்டுள்ளார். சார் வணக்கம். நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. உங்க நண்பர் குற்றச்சாட்டுல இருக்காரு, விசாரணை நடக்கு, தீர்ப்பு நீங்க சொன்ன மாதிரி நீதிமன்றம் தான் சொல்லணும், அதுல எந்த இதுவும் இல்லை. இவ்வளவு வருஷம் நீங்க நண்பரா இருக்கும்போது அவர் என்ன தொழில் பண்ணாரு, சட்ட விதி இல்லாம மறைமுகமா என்ன தொழில் பண்ணாருன்னு அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஆனா அந்த பணம் அப்படிங்கிறது வெளியே வரும்போது உங்களுக்கு எந்த இடத்துலையுமே சந்தேகம் வரலையா? இவ்வளவு பணம் எப்படி வந்தது, அவர் பின்னணி என்ன? ஏன்னா இவ்வளவு நெருக்கமா இருக்கும்போது எந்த இடத்துலையோ எந்த காலகட்டத்திலையும் அந்த சந்தேகம் உங்களுக்கு வரலையா? இந்த கேள்வியை லைக்காவுடைய ஓனர்கிட்ட என்னைக்காவது கேட்டீங்களா? சுபாஸ்கரன்ட்ட என்னைக்காவது கேட்டீங்களா? அவங்க ஒரு சட்ட ரீதியாக ஒரு தொழில் ஒன்று பண்ணுதாங்க லைக்கான்னு வச்சு. அவருக்கு என்னென்ன பிரச்சனைலாம் யூரோப்பில் இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? அப்புறம் ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனி வந்தால் கேட்க மாட்டீங்க, தனியார் என்ன மாதிரி ஆள்கிட்ட கேட்பீங்கன்னா என்ன நியாயம்? சார் அவரும் அங்கே அவர் மேலே ஒரு குற்றப்பதிவு இருக்கா இல்லையா? லண்டனில் இருக்கா இல்லையா? இருக்கு. யாராவது கேட்டாங்களா? ரஜினி சார் கேட்டாரா? விஜய் சார் கேட்டாரா? அப்போ என்ன ஏன் கேட்குறீங்க? தம்பி, எல்லாரும் எப்படியாவது யானை எப்படி இருக்குன்னு சொல்லணும்னு ட்ரை பண்ணுறோம். கரெக்டாக? நீங்கள் தடை பார்க்குற தும்பிக்க, நான் தடை பார்க்குற காலு, அவர் தடை பார்க்குறது வயிறு, எல்லாரும் கண்ணும் கட்டப்பட்டிருக்கு, தெரியாது. இப்போ அவர் சொன்னது போல் அவசரமாக தீர்ப்பு எழுதாதீங்கன்னு ஊடகத்தை சொன்னார்ல, அந்த மாதிரி விசாரணை நீங்கள் நடத்தாதீங்க. நான் ஒரு நிமிஷம் இருங்க, பதறாங்க, முதல்ல பதறாங்க. இருங்க சார், பதறாங்க சார், ஒரு நிமிஷம் கேளுங்களேன். நீங்கள் அவசரமாக இப்போ சொன்னீங்க இல்லையா, அவர் சொன்ன போல் தயாரிப்பு படம் அது இருங்க, அந்த தயாரிப்பு பதிலாக சொன்னுமே சொல்லணும். உயிர் தமிழுக்குன்னு ஒரு படம், அந்த படம் முடித்த உடனே உங்களுடைய கேள்விகள் பூரா அதை நோக்கி திரும்புங்கிறதுனால அவராக முன் அதெல்லாம் சொல்கிறாரு. இப்போ மறுபடியும் ஆதம்பாவா பிரச்சனையுமா இருக்கும். டேய், என் படம் வியாபாரம் ஆகலை, கெடுக்கிறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், அதை எல்லாத்தையும் விட்டுவிட்டு இவங்க என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க பாருன்னா அவர் மைண்ட் செட்டு பூரா இருக்கும். நம்ம ஒரு ப்ரெஸ் மீட் நடத்தி வச்சுக்கிட்டு இருக்கோம், இங்கே ஒரு விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னு. நல்லா கேளுங்க, நாளைக்கு இன்னும் அமீர் தொடர்ந்து பார்த்துட்டே இருப்பார். நாளைக்கு தனியாக ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு இதை பூரா நடத்தி பேசிடுவோம். இதை தொடர்ந்து பேசுனீங்க வச்சோம், அவர் ஒரு சொல்லிவிட்டோம், இதை தொடர்ந்து பேசி முடிவுக்கு வராத பேச்சு, புரியுதா? கிண்ணமும் அறமும் தெரிஞ்சாதான் கிண்ணம் தெரியும், அறமும் தெரிஞ்சா கிண்ணம் தெரியும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.